எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூலை மாதம் 16/7/2025 புதன்கிழமை, உத்தராயணம், விசுவாவசு வருடம், ஆனி மாதம் 32ஆம் நாள், தேய்பிறை, சுபமுகூர்த்த நல்ல நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 15 நிமிடம் வரை. மாலை நல்ல நேரம் 4 மணி 45 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10 மணி 45 நிமிடம் முதல் 11 மணி 45 நிமிடம் வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6 மணி 30 நிமிடம் முதல் 7 மணி 30 நிமிடம் வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1 மணி 30 நிமிடம் வரை. குளிகை 10 மணி 30 நிமிடம் முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை. இன்றைய திதி சஷ்டி திதி. இன்றைய யோகம் 12 மணி 37 நிமிடம் வரை சோபனம், பின்பு அதிகண்ட நாம யோகம். இன்றைய கரணம் வணிசை கரணம். இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், சந்திராஷ்டம நட்சத்திரம், மக நட்சத்திரம், சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சந்திரன். இந்த நாளுக்கான சேஷம் தேய்பிறை, சுபமுகூர்த்தம். அதாவது ரொம்ப ஒரு அருமையான ஒரு திதின்னு சொல்லலாம், சஷ்டி திதி. ஏற்கனவே இந்த முருகர் வழிபாட்டுக்கு சஷ்டி திதிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னோம். சஷ்டியில விரதம் இருந்தால் அகப்பையிலே கிடைக்கும்னு சொல்றோம். அகப்பை என்பது கர்ப்பப்பை, அகத்தில் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். சஷ்டி விரதத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா பலன் அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சஷ்டின்னா நம்ம உணவே எடுத்துக்காம சாயங்காலம் உணவு எடுத்துக்கோம்னா நிறைய பலதரப்பட்ட வழிபாட்டு முறைகள் இருக்குது. நமக்கு எது ஏற்றிருக்குமோ அதுதான் முக்கியம். நான் எனக்கு 10 நாளாக உடம்பு சரியில்லை, உடல்நிலை கோளாறு இருந்தாலும் விரதம் இருக்கிறேன்னு அன்னைக்கு பட்டினி இருக்கக்கூடாது. அது இந்த உடல் என்றும் அமைப்புக்கு செய்யக்கூடிய தீங்கு வருதுங்களா. அதை மட்டும் செய்யாதீங்க. நீங்கள் உங்களால் முடிந்தவரை உபவாசம் இருந்து முருகரை வழிபடுங்கள் போதும். வெல்லம், மிளகு, உப்பு, துவரம்பருப்பு, இந்த தானங்கள் கொடுக்கும் பொழுது வெற்றி பெறுவீர்கள், மகிழ்ச்சி உண்டு. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா. நேர்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்கு எப்பொழுதும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் இருந்த போதிலும் 10 பேர் சொல்வதை கேட்டு நீங்கள் பழா போயிட்டீங்கன்னு சொல்லுவேன் நானே. ஏன்னா உங்களால் ஒரு முடிவை எடுத்து அதன்படி செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு 10 பேர் ஒப்பீனியன் கேட்குறீங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்குது. அதனால் அவங்க கிட்ட கேட்குறன்ற மாதிரி ஓடிட்டு இருக்கோம். அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு நேரமும் நல்லா இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. 7.5 சனியை பார்த்து பயப்பட தேவையில்லை. சனி உங்களுக்கு கொடுக்கத்தானே வந்திருக்கிறார், பாடம் கொடுக்க வந்திருக்கிறார். அதனால் அதுலேருந்து தான் யாரும் தப்பிக்க முடியாது. இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் அன்பு, ஆதரவு, அரவணைப்பு எப்போதும் உண்டு. மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். வாழ்த்துக்கள். மிதுனராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையிலும் ஒரு அன்பு, ஆடம்பரம், அதிகாரம் இதெல்லாம் இப்போதைக்கு ஜெயிக்காது. அண்ணனால பிரச்சனை, அக்காவால பிரச்சனை, தன் சகோதரனால பிரச்சனைன்ற அமைப்பு தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அமைதியாக இருந்து அதை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருப்பதனால் நீங்கள் எதிலையும் முன்னேறி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. புதிய கல்வி உங்களை வாழ வைக்கும், ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இத்தனை நாள் இருந்த 2-3 நாளாக இருந்த ஒரு கஷ்டம் இன்னைக்கு போயிடுச்சு. உங்களுக்கு தேவையான லாபங்கள், பண வரவுகள் எப்போதும் உங்களை தேடி வரும். மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்.
சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள். யோககரமான விஷயங்கள்லாம் இருக்கு. என்ன ஒரு விஷயம் வந்துன்னா, மூத்தோர் வழிபாடு, மூத்தோரை வணங்குதல், இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, போனவங்களா இருந்தாலும் சரி, அவங்க மனதார மகிழ்ச்சியோட நம்பிக்கையோட அவங்கள வணங்கும் போது நீங்க வெற்றி பெறுவீங்க. நம்பிக்கை குறைவில்லாம செய்யற விஷயத்தான் நீங்க தோக்குறீங்க. அதனால நலம் பெற வேண்டும் என நான் வாழ்த்துக்கிறேன். வாழ்க வளமுடன். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் எப்போதும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு, மேன்மை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா உங்களுக்கு வெற்றி உச்சத்துல இருக்குது. அந்த வெற்றியை மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீங்க எப்பவுமே ஜெயிப்பீங்க. அதனால இன்றைய நாள்ல வந்து ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, நீங்க எதை செய்தாலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறீர்கள் இல்லைங்களா? கணவனோ அல்லது மனைவியோ அல்லது நண்பர்கள் விஷயத்திலே சற்று கவனமா இருக்கிறது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில இந்த நாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாளாக இருந்தாலுமே ஒரு மறதி உண்டு. கைப்பொருள்களை தவறாதலாக வைத்துவிட்டு தேடுகின்ற தன்மை, அல்லது எங்கு வேறு செல்ல வேண்டிய பாதையை மாறி வேறு பாதைக்கு சென்று திரும்பி வந்து அந்த பாதையை அடையக்கூடிய வாய்ப்பு. அதனால இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா முருகரை வழிபட்டு செல்லுங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தப்பட்ட இந்த நாள் வந்து ஒரு பகை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆனால் கவனம் தேவை, எச்சரிக்கையும் தேவை, நிதானமும் தேவை. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரை இந்த நாள் வந்து மிகுந்த ஒரு உற்சாகம், மேன்மை, அதிகாரம் இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்தவரை பேராசை, பெருநஷ்டம். ஆசை அளவிட்டு இருக்கணும். அந்த ஆசை அளவு மீறி போனா பிரச்சனை. அதனால ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இன்று உங்களுக்கு உண்டு. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள். புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம், வெற்றி பெறும். இதுங்க தேய்பிரையில் போய் புதிய முயற்சினா தேய்பிரைலாம் உங்களுக்கு கணக்கு இல்லைங்க. கும்பத்தை பொறுத்தவரையிலும் சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கிற ராசி கட்டம். நீங்க எல்லா நாளும் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை நீங்க வானான்னு ஒதுக்குவீங்க. அந்த நாளில் செய்கின்ற செயல் உங்களுக்கு திரும்ப திரும்ப நடக்கும். வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள். இருந்த போதிலும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அல்லது உங்கள் சிறு சேமிப்புகள்ல இருந்து கரையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கவனமும் எச்சரிக்கையோடு இருங்க. தொழில கவனமா இருங்க, வார்த்தையில கவனமா இருங்க. வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.